நாம் எடுத்து வாசிக்கக்கூடிய பகுதி யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் புஸ்தகம் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்க வேண்டுமா? ஐயோ, இந்த ஆசீர்வாதம் எனக்கு அடைஞ்சு போச்சே, திறக்கப்பட வேணும்னா என்ன செய்யணுங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ கதவுகள் திறக்க வேண்டும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்க வேண்டுமா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உன் கதவு திறக்கணுமா? சொல்லுங்க, அடைக்கப்பட்ட கதவு திறக்கணுமா? கேளுங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, யோவான் புஸ்தகம் 1:5, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உன் கதவு திறக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது தேவ பிள்ளையே நன்றாக ஒன்று தெரிந்து கொள், நீ வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். வெளிச்சத்திலே இருக்க வேண்டும், இருளிலே இருக்கக்கூடாது. உன் வாழ்வு சுகுத்தி இருக்க வேண்டும் என்றால் நீ உன்னை பரிசுத்தத்திலே நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும், பாவத்திலே அல்ல. பாவமானது நம்மை இழுப்பதற்கு பாவத்துக்கு அதிக வல்லமை உண்டு. ஆனால் அதிலே நம்மை ஒப்புக்கொடாதபடிக்கு நம் ஜீவனை காத்துக்கொள்ள வேத வசனமாகிய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் நமக்கு கதவுகள் அடைக்கப்படாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீடு தான் கதவு பூட்டி இருக்கு, ஆனால் இருட்டாக இருக்கு. பழகின வீட்டிலேயே அந்த இருட்டு இருக்கும் பொழுது நடந்து போய் லைட்டில் நடந்து போகிற மாதிரி போய் கதவு திறக்க முடியுமானா முடியாது. சோஃபாவில் இடிச்சுப்போம், டைனிங் டேபிள் இடிச்சுப்போம், ஃப்ரிட்ஜில் இடிச்சுப்போம். இடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? அடிபட்டுட்டு போய் திறப்போம். எப்படியா தட்டி தடுமாறி திறப்போம். வெளிச்சம் வந்துருச்சுன்னா கம்பீரமாக போய் திறப்போம். இன்னைக்கு நம்ம கதவுகள் மூடப்பட்டிருக்கு, ஆசீர்வாத கதவுகள் மூடப்பட்டிருக்குன்னா ஒன்று, நிதானித்து செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். எதிலே நான் குறைவுபட்டவனா இருக்கிறேன்? எதிலே நான் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எதினால் இருள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது? கோபம் இருள், பாவம் ஒரு இருள், புறங்குறுதல் ஒரு இருள், பிறரை அவமரியாதை பண்ணுதல் ஒரு இருள், தான் ஒன்றுமே இல்லை என்றாலும் தன்னை ஞானி என்று நினைத்துக் கொள்கிறது ஒரு இருள். இந்த இருளிலே இருக்கிறவன் திறக்கப்பட கதவுக்குள்ளே பிரவேசிப்பது இயலாது. கதவு திறந்திருந்தாலுமே அவனால் உள்ள போக முடியாது, பூட்டி இருந்தால் அவனால் எப்படி போக முடியும்? ஏன் என்றால் அவன் இருளுக்குள்ளாகவே தன்னை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவனால் வெளிச்சத்தை காண இயலாது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லுங்களேன், நான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 60:1 வாசிங்க. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு எது தேவைன்னா, முதலாவது அவன் கதவு திறக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு எது தேவைன்னா, வெளிச்சம் என்கிற ஞானம், வேத அறிவு தேவை. வெளிச்சம் என்கிற ஞானம் தேவை, வேத அறிவு தேவை. அவனுக்குள்ளாக வேத அறிவு வந்துடுச்சு அப்படின்னா அவன் ஞானமாய் நடந்து கொள்வான். எதை பேசணும், யாருக்கிட்ட எதை சொல்லணும், எதை செயல்படுத்தணும், எப்படி காரியத்தை நடப்பிக்கணுங்கிற ஞானம் அவனுக்குள்ளாக இருக்குமே. ஆனால் அவன் ஞானவானாய் இருக்கிறபடியினால இருளிலே நடவாதபடிக்கு அவன் தன்னை கர்த்தருக்குள் காத்துக்கொள்வான். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்போ எழும்பி பிரகாசின் ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்றாருன்னா, நாம் இருளிலே இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். இருளிலே யார் இருப்பா? தேவனை தேடாத மனிதன் இருளிலே இருப்பான். தேவன் விரும்புகிறதை செய்யாதவன் இருளிலே இருப்பான். தேவன் வைத்த ஆசீர்வாதத்தை காணாதவன் இருளிலே இருப்பான். அவனுக்குள்ளாக இருள் என்கிற சோர்வு, இருள் என்கிற பயம், இருள் என்கிற முறுமுறுப்பு, இருள் என்கிற குரோதம் எல்லாம் அவனுக்குள்ள இருக்கும். ஏனென்றால் அவன் வேத வசனமாகிய வெளிச்சத்தை அவன்
உள்ளாகவும் வெளியாகவும் பார்க்க முடியாதபடியினால அவன் கதவு மூடப்பட்டதாயிரு. தெளிந்த புத்தியுள்ளவன் ஞானத்தோடு வெளிச்சத்தோடு விவேகத்தோடு அவன் நடக்கும் பொழுது அவனுக்கு எல்லா கதவும் திறக்கப்படுங்க. எல்லா கதவும் திறக்கப்படும். மூடனுக்கு திறக்கப்பட்ட கதவுல கூட அவனால் உட்பிரவேசிக்க முடியாது. எனக்கு எந்த 4 கதவு இருந்தால் எந்த கதவுல போறதுன்னு தெரியாம அப்படியே நிற்பான். இப்படியே நிற்பான். ஞானம் உள்ள பிள்ளை ஒரு 4 சந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜங்ஷன் வருதுன்னா லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு அப்படின்னு வருது அப்படின்னா அவன் ஞானம் உள்ளவனா இருப்பான். அப்படின்னா எந்த பக்கம் போகணுங்கிற டைரக்ஷன் அவனுக்கு கரெக்டாக ஞானத்தோடு அவன் போவான். ஞானம் இல்லாதவன் போயிட்டானா அங்கே நடுவில் இருந்து எந்த பக்கம் போகுதுன்னு 4 பக்கமும் பார்ப்பான். பார்த்துட்டு அவன் ஞானம் இல்லாதவனா இருக்கிறபடினால தவறான பாதையில் போகக்கூடும். போயிட்டு திரும்பி நல்ல பாதையில் வரத்துக்குள்ள அவன் கிழிக்கப்பட்டவனாய் வந்துடுவான். அப்போ நம்ம எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல பேசணும், யாரோட நிற்கணுங்கிற டிசைட் பண்ணணுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைக்கு முதல்ல என்ன பக்குவம் தேவைன்னா, நான் இன்னாரோடு பேச வேண்டும் என்கிற தீர்மானம் உங்களுக்கு தான் இருக்கணும். இன்னார் சொல்வதை தான் நான் கேட்கணுங்கிற தீர்மானம் இருக்கணும். என் சபையிலே பேசப்படுகிற வார்த்தை, என் வேதத்தின் நான் வாசிக்கும் போது பேசப்படுகிற வார்த்தையை தியானம் பண்ணுகிறவனா தான் இருக்கணும்னு வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து வாழணுமே தவிர உலகத்தில் இருக்கிறவங்க பேச்ச கேட்டோ பல காரியங்களை பார்த்தோ நம்ம இருளுக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா அவைகள் எல்லாம் நல்வழிக்கு நமக்கு உட்புகுத்துகிறதா இருக்கவே இருக்காது, தீமைக்கு தான் எடுத்துட்டு போகும். ஆனால் நல்வழிக்கு நம்ம எடுத்து போகக்கூடிய ஒரு வார்த்தை உண்டென்றால் கர்த்தர் கொடுத்த வெளிச்சமாகிய இந்த வேத வசனம் மட்டும்தான். இந்த வெளிச்சத்தை காண்கிறவன் என்னைக்கு இருளுக்குள்ள போக மாட்டாங்க. அவனுக்கு கதவே அடைக்கப்படாதுங்க. முதல்ல கதவு அடைக்கப்படவே படாது. இன்னைக்கு கதவு அநேகருக்கு அடைக்கப்பட்டிருக்குன்னா அவர்கள் வெளிச்சத்திலே நடவாதபடினால, வேத அறிவு இல்லாதபடினால, வேத அறிவு இல்லாதபடினால தான். அல்லேலூயா. அப்படி இராதபடிக்கு டிப்ரெஷன்லேருந்து அரைஸ் ஆகணுங்க. இருளில் இருக்கிறவன் நல்லாவா இருப்பான்? சொல்லுங்க. இன்னைக்கு போய் செய்கிறீங்களா வீட்டில்? நைட்டு ஒரு 12 மணிக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி தான் இருக்கும். நாங்கள் தான் கண்ணை மூடி தூங்கின்னு இருக்கோங்க. தூங்காத. ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி கையை வச்சுட்டு ஒரு சேரில் உட்காந்து யோசிச்சு பாரு என்னென்ன சிந்தனை வரும்ன்ட்டு எனக்கு அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க. உங்களை இருளிலே நடத்துகிற சிந்தனை தான் வரும். இருளிலே நடத்துகிற சிந்தனை தான் வரும். ஓகேவா? அதே லைட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இந்த வேதத்தை கையில் வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா வேதம் உங்கள் கரங்களிலே ஒன்று, உங்கள் இருதயத்திலே ஒன்று. இருதயத்தில் இருள் எப்போ இருக்குன்னா வேதத்தினுடைய வார்த்தைகள் இல்லாதபடினால தான் இருள் இருக்கும். அப்போ கதவு அடைக்கப்பட்டது. அந்த கதவு அடைக்கப்பட்டனா திறக்கணும். திறவுகோலாகிய சாவி எது? இதுதான் வேத வசனம். வேத வசனம் தான். வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு கதவுகள் அடைக்கப்பட்டது, சில பேருக்கு கதவுகள் திறக்கப்பட்டது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் எடுங்க. 10வது வசனம், 11வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி 11 தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்கள். அல்லேலூயா. தேடி தேடி வாசல்கள் அலுத்து போனாங்கன்னு வேதம் சொல்லுது. இந்த லோத்தின் கதை உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் ஞானத்தோடு வேதத்தின் வெளிச்சத்தில் வாழ்ந்தபடியினால ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அமைதியாக இருந்தபடினால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உண்டாகும்பான்னு சொல்லிட்டார். வெளிச்சத்தின் மகனாய் ஆபிரகாம் இருந்தார். அவர் கதவு பூட்டப்படவே இல்லை. அவர் கதவு திறக்கப்பட்டதாகவே இருந்தது. லோத்தோ தன் இஷ்ட பிரகாரமாய் இது நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தபடியினாலே தன் இஷ்ட பிரகாரமாய் சோதோம் குமாராவுக்கு போயிட்டார். தனக்கு பிரியமான இடத்துக்கு போயிட்டார். தேவ சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் சொல்வார்கள் வெளிச்சத்தின் வார்த்தைகளை. உன் வாயிலிருந்து தூஷணமான வார்த்தை வருதா, அப்போ
உண்மையாலுமே நீ தேவ பிள்ளை இல்லைன்னு தான் அர்த்தம். கோபம் வரும்போது தூஷணமான வார்த்தைகள். ஏன்னா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை முதலாவது எப்படி இருக்கணும்னா அவருடைய நாவை அடக்கி ஆளுகிற மகனாய் மகளாய். அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் தெரிஞ்சிடும் அவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது. இரண்டாவது, அவனுடைய இருதயத்தின் கதவுகள் எவ்வேளையிலும் திறக்கப்பட்டதா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையோட இருதயம் என்னைக்குமே திறந்ததா இருக்கும். ஈஸியா ஆண்டவரோட பிள்ளையோட இன்னொருத்தர் கனெக்ட் ஆகிட முடியும். ஆண்டவரோட பிள்ளையினிடத்துல ஈஸியா ஒருத்தரால பேசிட முடியும். ஈஸியா ஜெப ரிக்வெஸ்ட்டை கொடுத்துட முடியும். இருதயம் கடினமாய் பூட்டப்பட்டவனுடைய இருதயம் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து அவன் இருதயம் பூட்டப்பட்டிருக்கமே, ஆனால் கர்த்தரோடு கனெக்ட் ஆகாம இருப்பானா அவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது ஒரு மனுஷனாலே அறிந்து கொள்ளவே முடியாது. ஏனால் அவனுக்குள்ளாக இருள், அவன் கதவு பூட்டப்பட்டபடியினால. இன்னைக்கு சொல்லுங்க, என் இருதயம் திறக்கப்பட்டதாய் இருக்கணும் ஆண்டவர். இருதயம் எப்படி திறக்கப்பட்டதாய்? உம்மிடத்தில் உள்ளவைகளை நான் ஜெபிக்கும் பொழுது நீ வெளிப்படுத்துகிறது போல என்னிடத்தில் உள்ள நற்கிரியைகள் பிறருக்கு வெளிப்படும்படியா இருக்கணும். துர்க்கிரியைகள் அல்ல. துர்க்கிரியை உள்ள இருதயம் என்னைக்குமே அழிவுக்கு போகும். நற்கிரியை உள்ள இருதயம் என்னைக்குமே மேன்மைக்கு உண்டாகும். கதவுகள் திறக்கப்பட வேண்டும். கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அப்போ இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு முதலாவது கதவு திறக்கப்பட வேண்டும்னா அந்த தேவ பிள்ளை எதில் இருக்குன்னா வெளிச்சமாகிய வேத அறிவிலே நடக்கணும். அதுதான் நம்ம முதல் பாயிண்ட். இங்கே லோத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணினபடியினாலே 100, 50, 20, 10 ஒரு நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்காதீங்கன்னும் போது ஆபிரகாம் ஐயாவுக்கு தெரியும் அங்கே லோத்து நீதிமானா இருக்கிறபடினால் அந்த பட்டணத்தில். அப்போ இந்த தெருக்களிலே, இந்த பகுதிகளிலே, நாம் வாசம் பண்ணுகிற இடங்களிலே நாம் நீதிமானாய் வாழ்வோமே, ஆனால் அந்த நீதியின் சூரியன் உதிக்கிறபடியினாலே அந்த பகுதிகளிலே இருளிலே இருக்கிற ஜனங்கள் அதமாக்கி போகாதபடிக்கு நம் நிமித்தம் அவர்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும்படியாய் கர்த்தர் நம்ம பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறது. ஆனால் அதுதான் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் பெரிய கொஸ்டின் மார்க். வார்த்தைகளை கேட்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், ஆண்டவருக்காக உபவாசம் இடுவோம், ஆனால் நடக்கையிலே செயலிழந்த பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். செயலற்றவர்களாய், கனிகளை கொடுக்க முடியாத இருளிலே நடக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இராதபடிக்கு தேவ கனி கொடுக்கிறவளாய் நம் திருமுகத்தை பார்க்கும் பொழுது ஐயோ ஏன் பார்த்தேன் இவனை என்று சொல்லாதபடிக்கு இவரை நான் காண்பேனா, இவரை நான் காணும் பொழுது எனக்குள்ளாக ஒரு நன்மை வருகிறது என்று பிற ஜனங்கள் சொல்லும்படியான வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம் இருள் நம்மை மூடிக்கொள்ளாதபடிக்கு நம் வெளிச்சம் நம் முகத்தை பிரகாசிப்பிக்கும்படியாய் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய வல்லமை நம்ம இடத்துல இருக்கும்படியாய் நம்ம வாழ வேண்டும். தேவ பிள்ளைகளை என்னைக்குமே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒருத்தக்கிட்ட பேசிட்டே கூடாது. அது பெரிய இருள், பெரிய பாவம். உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா, ஆண்டவரே எனக்கு அவரை பிடிக்கல, ஒன்று செய்யுங்க, என்ன அவர் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க, அவரை என் கண்ணு முன்னாடி நிறுத்தாதீங்க அப்படின்னு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு அமைதியாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். ஜெபம் பண்ண மனசு இல்லைனாலும் என்னை பார்க்க வைக்காதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, அவரை பார்க்கறதுனால எனக்கு கோபம் வருதுப்பா அப்படின்னு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு நம்ம ஜெப ஜீவியத்தை காத்து கொண்டு போயிடணுங்க. காணும் போதெல்லாம் தவறு பண்ணின மனிதனை குத்தியோ காயப்படுத்தி கொண்டே இருப்போமே, ஆனால் வேத வசனம் தூக்கியும் பிரயோஜனமே இல்லை. நம் கதவு பூட்டப்பட்டதா இருக்கும். அன்பு என்கிற கதவு பூட்டப்பட்டதா இருக்கும். இன்னைக்கு அநேக வேளையில் அநேக ஆண்டோட பிள்ளைகளுக்கு அன்பு என்கிற கதவு திறக்கப்படாதபடிக்கு பூட்டப்பட்டதா இருக்கிறது. ஆனால் அன்பை குறித்த வார்த்தை, அன்பை குறித்த மெசேஜையோ, அன்பை குறித்த செய்தியோ கொடுக்குற பிள்ளைகளும் கூட, அதை கேட்கிற பிள்ளைகளாய் கூட நம்ம இருந்தாலும் கூட அந்த அன்பின் கதவு நம் இருதயங்களிலே பூட்டப்பட்டபடி இருக்கிறபடினால நம்மள அன்பு இல்லாதபடி செத்த கிரியையாக இருக்கும். அது மரித்து போன கிரியைகளை உயிரிழை செய்யக்கூடிய வல்லமை அன்புன்னு இடத்துல இருக்கு. உண்மையாலுமே சொன்ன கடந்த நாட்களில் வண்டி ஓட்டிட்டு வரும்பொழுது ஒரு தம்பி ரொம்ப வேகமாக போனார். சம வேகமாக போனார். பயங்கர வேகமாக போகும்போது அந்த தண்ணியை மூஞ்சில் தெரிச்சு என் ட்ரெஸ் எல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப செம கஷ்டம் வந்துடுச்சு. ஆனால் அந்த தம்பி போன வேகத்துக்கு நான் வண்டி ஓட்டிட்டு போனேன். எதுக்கு போனேன்னா அவனை பிடிச்சி திட்டுறதுக்கு அவன் எந்த வேகத்துக்கு போனானோ அதே வேகத்துக்கு போயிட்டு அவனை பிடிக்க போனேன். அவன் கிட்ட போக 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 மனசு சொல்லுச்சு, நிதானம் 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 நிதானம். என்ன நிதானம்? சேரடிச்சுட்டு போயிட்டான் பிடிச்ச சட்டையில். என்ன நிதானம் இருக்கு? அவனை பிடிச்சி திட்டுறனா பாரு. அப்போ அங்கே டிராஃபிக் கட்டாயமாக தெரியும். அந்த டிராஃபிக்கில் அவன் நிற்காம போக மாட்டான்.
அந்த வேகத்தில் நான் போயிட்டு பக்கத்தில் நின்னோன்னே சடனாக என் வாயிலேருந்து வந்த வார்த்தை, தம்பி கொஞ்சம் பார்த்து போகக்கூடாதாப்பா. அடிக்கிற வேகத்துக்கு வண்டி ஓட்டினாங்க. என் பிடிச்ச ஷர்ட்டில் தண்ணி அடிச்சிருச்சுன்ட்டு அந்த தம்பி என்னை பார்த்துட்டு, தண்ணி பட்டுடுச்சா அப்படின்னா போல. ஆமாப்பா, நீ கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும், சாரிங்க என்ன, அவ்வளோதான். இதே அதே இடத்துல நான் கோவப்பட்டு மூர்க்கனாய் நடந்திருந்தேன்னா அந்த இடத்துல 2 பேருக்கும் நடு ரோட்டில் சண்டை வந்திருக்கும். கர்த்தர் அப்படி இராதபடிக்கு என்னை தடுத்தமைக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். அதாவது அங்கே கர்த்தர் கிரியை செஞ்சிருக்கிறார். என் கோபத்தின் கதவை கர்த்தர் மூடி போட்டவராக இருக்கிறார். அங்கே திறந்திருந்ததுன்னா நான் போன வேகத்துக்கு, அவன் 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு நானும் சேஸ் பண்ணி போன வேகத்துக்கு திட்டியிருப்பேன். திட்டுறதுக்கு தான் போனேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஆடையில் அது ஒரு கரையாயிடுச்சு. அந்த கரை பட்டதுனால எனக்கு ஒரு கோபம் வந்தபடினால நான் திட்டுறதுக்கு அவன் என்ன வேகம் போனாலும் அதே வேகத்துக்கு நான் வண்டியை ஓட்டினேன். ஆனால் கிட்ட போகும்போது என் வாயிலிருந்து கோபங்கள் வராதபடிக்கு அந்த கோபத்தின் கதவை கர்த்தர் மூடி போட்டபடியினால அந்த இடத்துல, தம்பி கொஞ்சம் பார்த்து போங்களேன், ஒரு அன்பின் வார்த்தையை கொடுக்கும்போது அந்த பையன் ஒரு 2-3 வாட் நான் முன்னாடி போயிட்டேன், பின்னாடி வந்து சாரிண்ணே. அப்போ அங்கே அன்புங்கிறது எவ்வளோ பெரிய கிரியை செய்து பாருங்களேன். நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா போன வேகத்துக்கு நான் கத்தியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அசிங்கம், அந்த பையனும் கத்தியிருந்தானா அவனுக்கு அசிங்கம். 4 பேர் எங்களை 4 விதமாக பார்த்துட்டு போயிருப்பான் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அவர் பிள்ளையாக இருக்கிறபடியினால அந்த இடத்துல ஒரு சாந்த குணத்தை எனக்கு அவர் கொடுத்தபடியினால, சாந்த வார்த்தை வந்தபடியினால அங்கே ஒரு சமாதானமான வார்த்தை வந்து, கோபமான வார்த்தைகள் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்போ அந்த கோபத்தின் கதவை திறக்காதபடிக்கு அந்த கதவு பூட்டப்பட்டதாக இருக்கணும். அன்பின் கதவு திறக்கப்பட்டதாக இருக்கணும். எல்லா வேலையிலையும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆனால் சில வேளையில் நம்மளுடைய மூர்க்க குணம் கோபத்தில் சில வேளையில் நம்மளை மதியிழக்க செய்யும். மூட நாள் திறக்கப்பட்ட கதவுக்குள்ளே போகவே முடியாது. நான் மூடனா இருக்கவே கூடாது. கதவு கண்ணு முன்னாடி தான் இருக்கும், ஆனால் நம்மளால போகவே முடியாது. ஏன்னா மூடத்தனம் இருக்கிறபடியினால, கோபம் இருக்கிறபடியினால எல்லாவற்றையும் துறந்து எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் தேவ சமூகத்தில் உயர்த்தப்படுகிறவனாக இருப்பான். எனக்கு எல்லாம் தெரியும், இல்லைங்க. நான் சிறு பிள்ளைகள் இடத்துல எனக்காக ஜெபம் கேட்கும் போது நான் சொல்லித்தர ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? எனக்கு ஞானம் வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. மாமாவுக்கு ஞானம் கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதை கேட்கறதுனால நாம் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். அப்போ தாழ்மை என்கிற கதவு ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு எப்பொழுதும் எவ்வளிலும் திறக்கப்பட்டதா இருக்கும். தாழ்மை என்கிற கதவு என் நிலையில இருந்தாலும் அவன் தாழ்மையில இருக்கிறவனை ஆண்டவர் வந்து எவ்வளோ பெரியவருங்க, சீஷருடைய கால்களை கழுவினவரா இருக்கிறார். அப்ப அவர் கதவு எப்படி திறக்கப்பட்டதா இருக்கிறது? எப்படிப்பட்டதா? கைகளை விரித்து, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன். எப்படி முடியுது? அவராகவே இருக்கிறார். அப்ப இங்க லோத்தை பார்க்கிறோம். தான் விரும்பப்பட்டபடியினால அவன் அங்கே வந்தான். ஆனாலும் ஆபிரகாம் ஜெபித்தது போல கர்த்தர் அங்க 2 தூதர்களை அனுப்பிச்சிட்டார். அங்க பாருங்க, பூட்டப்பட்ட கதவு இருக்குது, கதவு வெளியில லோத்து இருக்கிறாரு. அந்த ஊர் ஜனத்துக்கிட்ட கேட்கிறாரு, ஐயா வந்தவங்களை விட்டுருங்க, என் பிள்ளைங்களை கூட நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், வந்தவங்க தான் வேணும் அப்படின்னு லோத்தை பகைத்து கொள்ள அவர்கள் வரும்பொழுது பூட்டப்பட்ட கதவு திறந்து கைகள் வெளியே வந்து லோத்தை இழுத்து கொண்டது. புரியுதுங்களா? லோத்தை இழுத்து கொண்டது. அப்போ ஒரு கதவு பூட்டி இருக்கு, நீ வெளியில நிக்கிற, உனக்கு போக்கு இல்லை, ஆனாலும் தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளுக்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் உனக்கு இருக்குமே. ஆனால் உனக்கான கதவை திறக்கப்பட்டு உன் ஆபத்திலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அந்த கதவு திறக்கப்பட்டு அவர்கள் இழுத்து கொண்டார்கள்.
லோத்தை இழுத்து கொண்டார்கள். கதவு பூட்டப்பட்டாயிற்று. அவர்கள் கண்ணினால் கதவை தரேன்னு சொன்னவங்க தன் கண்கள் குருடாக்கப்பட்டு கதவை தேடி கொண்டிருந்தார்கள் என்று 11 நம்ம வாசிக்கிறோம். அப்போ உன்னை விரோதிக்க 1000 பேர் எழும்பி வந்தாலும் நீ தேவனோடு சஞ்சரித்து கொண்டு தேவனோடு உன் உறவை வைத்துக் கொண்டிருப்பாய். ஆனால் நீ அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிற்பாய், ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ தெரிய மாட்டாய். தீர்க்கதரிசியை அழிப்பதற்கு ரதங்களும் குதிரைகளும் வந்தது. காரிய சக்தி உள்ள வெளியே வந்து பார்த்து மனமடிவாகி வேதனை அடைந்து பயந்து தன் தீர்க்க தரிசனத்தில் ஓடி போய் சொன்னான், அண்டவன்மாரே நம் காலம் முடிந்தது என்று. ஆனால் தீர்க்கதரிசியை கலங்காதே என்று அவனுடைய ஆவிக்குரிய கண்ணை திறப்பதற்காக ஜெபம் பண்ணின பொழுது அப்பொழுது அவன் தரிசனம் கண்டான். அந்த மனித ரதங்களை காட்டிலும் தூதர்களின் ரதம் அதிகமாக இருந்ததை அவன் கண்ணாலே பார்த்தான். இன்னைக்கு அநேக வேளையில் ஆண்டவரோட பிள்ளைகளே சாதாரணமான ஜெபம், தேவனே எனக்கு ஒரு வீடு கொடும், தேவனே எனக்கு ஒரு காது கொடும், தேவனே எனக்கு ஒரு ஆகாரத்தை கொடும், அந்த நிலையிலே இருப்பாய். எனால் உன் கண் ஆவிக்குரிய கண் மூடப்பட்டிருக்கும், உன் மாமிசத்தின்குரிய கண் திறக்கப்பட்டிருக்கும், உன் துக்கம் உன் கண்ணு முன்பாகவே இருந்து கொண்டிருக்கும். அந்த நிலையில இராதபடிக்கு உன்னை ஆவிக்குரிய கண் திறக்கப்படுவதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயே. ஆனால் உன் மனக்கண் திறக்கப்படும் பொழுது, உன் ஞானக்கண் திறக்கப்படும் பொழுது நீ காண்கிற தரிசனம் உன்னை உயர்நிலைக்கு கொண்டு போ, உயர்நிலைக்கு கொண்டு போ. அப்ப இன்னைக்கு உன் வாழ்க்கை ஸ்டைல மாத்து. ஜெபிக்கிற விதத்துல ஜெபிக்காதே, ஜெபத்தின் பேட்டர்னை மாத்து. இன்னும் துதிரப்படுத்தி உன்னை இன்னும் உன் கதவுகள் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் விதமாய், பூமியை அசைக்கப்படும் விதமாய் நீ உன்னை ஜெபிக்க ஒப்பு கொடுப்பாயானால் நீ இன்னும் மேன்மை அடைகிற பிள்ளையா இருப்பாய். அல்லேலூயா. பாருங்களேன், அத்தனை பேர் எத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேர் வந்தாலும் அந்த கதவு பூட்டிடுச்சு. யாருக்காக பூட்டப்பட்டது? லோத்துக்காக பூட்டப்பட்டது. அந்த கதவு என்ன ஆச்சு? திறக்க முடியல. ஆனால் இதுல இன்னொரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கங்க. லோத்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர் அந்த கதவை பூட்டினார். ஆமாவா இல்லையா? திறந்து வச்சிருந்தாருன்னா நேரா லோத்தை அடிச்சு சாச்சிட்டு உள்ள போயிருப்பான். கதவை பூட்டிட்டு கதவுக்கு முன்பாக நின்று பேசுறார், கதவு திறக்கப்படுது. அப்போ இதுல விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியம், லோத்தின் காரியத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியது ஒரு விஷயம் என்னன்னா, லோத் அந்த தூதர்களை தன்னிடத்தில் வந்த மனிதர்களை காப்பாற்றுவதற்காக கதவை அடைத்து கொண்டான். இன்னைக்கு லோத்தை போலதான் நம்ம வாழ்றோம். ஆபிரகாமை போல நம்ம வாழவே இல்லை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதே இல்லை. நமக்கு வாயில வந்ததுன்னா நமக்கு துரோகம் பண்ணணும் சபிக்கிற பிள்ளைங்களா தான் இருக்கிறோம். நம்ம கிட்ட ஒரு பென்சில் எடுத்துட்டு போயிட்டாலுமே என்ன பண்ணிடுறோம்? இயேசுவின் நாமத்துல அவனை சாப விட்டு நாசம் பண்ணிடுறோம். ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை. தன் பங்கை கொடுத்து விட்டு அவர்கள் பிரித்து கொண்டு அவர்கள் போகும்போது வாழ்த்தி விட்டு போயிட்டான். ஆனாலும் அவன் சகோதரன் தீமைக்கு போறான் கேள்விப்பட்ட போது முழங்கால் படிட்டவனா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம அந்த குணம் நமக்கு இருக்கா? அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்காரா? இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனா லோத்தை போல இருக்கிறோம். ஆனா லோத்து நீதிமான். அதுல ஒரு காரியம் செஞ்சிருக்காரு. தன் பூட்டி தனக்கானவர்கள் வந்த பொழுது அவர்களை உள்ளே வைத்து பூட்டி அவர்களுக்காக பாடுகளை மேற்கொள்வதற்கு அவன் கதவுக்கு வெளியே நின்றான். தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றணும். அதுலயும் நம்ம ஃபெயிலு. அப்போ தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றுவதற்காக தன் 2 பெண் பிள்ளைகளையும் கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமானவனா இருந்தான். அவங்க சொல்றான், எனக்கு அவங்களாம் வேணும், அந்த 2 பேர் தான் எனக்கு வேணும். அந்த 2 பேர் தான். அல்ல ஒரு காரியம் எப்படி நம்ம பார்க்கணும்னா, அவர் கதவை பூட்டி லோத்து தனக்கு பிடித்தமான தேசத்தை நோக்கி போனது போல போயிட்டார். ஆனால் வந்த மனிதர்கள் வரும்போது கதவை பூட்டிட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா பூட்டக்கூடிய நேரத்தில் பூட்டாம விட்டதுனால தான் இருட்டுக்குள்ள போயிட்டோங்க. ஆமென். பூட்ட வேண்டியதை பூட்டாததுனால, உன் ஜெப அறையை பூட்ட நீ மறந்தபடினால உன்னால் ஜெபிக்க முடியாதபடிக்கு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். மட்டும் அப்படி வாழ்வாய். உன்னுடைய இல்ல
ஜெப அறையை நீ ஒதுக்க முடியாதபடினால அநேக காரியங்களுக்கு உன்னால் நேரத்தை ஒதுக்க முடியுது. ஒரு ஜெப இடத்த ஒதுக்குனீன்னா அந்த இடத்த உன் வீட்டுக்குள்ள கிராஸ் பண்ணும்போது அந்த இடம் உன் கண்ணில் தெரியும். ஐயோ நான் இன்னைக்கு ஜெபிக்கலையேன்னு சொல்லிட்டு நீ ஜெபிக்க போவ. நீ இடத்தையே ஒதுக்கல, அப்ப எப்படி நீ ஜெபிக்க போவ? எப்படி ஜெபிக்க போவ? அந்த சிந்தை இருக்காதே. அங்க லோத் வந்தவங்களை கதவு பூட்டிட்டார் உள்ள வச்சு. இன்னைக்கு நம்ம கதவை திறந்து விட்டுட்டோம். எதுக்கு? பாவத்துக்கு, கோபத்துக்கு, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, எல்லாவற்றுக்கும். மனிதனிடத்துல பேசுவதற்கு அநேக நேரம் நமக்கு உண்டு. ஆனால் வேதத்தை எடுத்து வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம். வருகிற ஆண்டு நமக்கு அப்படியாக இருக்கக்கூடாது. பிரசன்னமுடையவர்களாய் அங்க பாருங்க, லோத்து கதவை பூட்டி அந்த 2 பேரை காப்பாத்தினார்ல, காப்பாத்தினாரா இல்லையா? அந்த கதவு திறந்து லோத்தை இழுத்து கொண்டது. லோத்தை அடிக்க வந்தவங்க குருட்டாட்டம் பிடித்தவர்களாய் கண்கள் மூடப்பட்டவர்கள அலைந்து திரிகிறாங்க. கதவு அங்கேயே தான் இருக்குது, கண்ணுக்கு தெரியலையே. அம்மா ஐயா, நீ ஜெபம் பண்ணுகிற வேலையில நீ ஜெபம் அரை கதவை நீ பூட்டி கொண்டு நீ ஜெபம் பண்ணியிருப்பாயானால் உன் ஜெப வேலைக்கு அப்புறம் நீ வேலை ஸ்தலத்துக்கோ மார்க்கெட்டுக்கோ காய்கறி வாங்குவதற்கோ நண்பர்களோடு இருப்பதற்கோ நீ போவேன். நான் ஜெபம் பண்ணிட்டு நீ போயிருப்பேன்னா அங்கே நண்பர்கள் தீமை செய்யும் பொழுது, அங்கே நண்பர்கள் தீய வழிக்கு நம்ம அழைத்து கொண்டு போகும் பொழுது, வருகிற போராட்டங்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு தேவகரம் வந்து உன்னை பாதுகாக்கும், இழுத்துக்கொள்ளும். அவர் கண்களிலே நீ புலப்படாதபடிக்கு உன்னை இழுத்துக் கொள்ளும். ஆனால் கண்ணை திறந்தபடியினால ஜெபத்துக்கு கண்ணை மூடலைனா என்ன ஆகும்னா கதவு திறந்துடும். எந்த கதவு? பாவக்கதவு, அக்கிரமத்தின் கதவு, வேதனையின் கதவு, வியாதியின் கதவு, நிந்தனையின் கதவு. ஜெபத்துக்கு கண்ணை மூடும் பொழுது வியாதி வரும். ஆனால் அவைகளிலிருந்து மேற்கொள்வதற்கு பலனை தருகிற ஒரு கரம் வரும். அது தேவக்கரம், அவர் கிருபையின் கரம், அவர் இரக்கத்தின் கரம். தேவப்பிள்ளையே, யாரையும் பார்த்து நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்வதற்கல்ல. உன் கதவு திறக்கப்பட வேண்டும் என்றால் உன் ஜெப கதவு மூடப்பட வேண்டும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உன் ஆசீர்வாத கதவு திறக்கப்பட வேண்டும் என்றால், உன் பிள்ளையினோட சுகவாழ்வு நீடித்திருக்க வேண்டும் என்றால், தாய் தகப்பனாகிய நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா நம்ம ஜெப கதவை மூடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அவைகளை மூடும் பொழுது அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாத கதவு கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதுமே தேவனே என்னை ஆசீர்வதியும் சொல்லிக்கொண்டே போகிற சாதாரண ஜபிக்கிற பிள்ளைகளாக இராதபடிக்கு அவர் செய்ய வல்லவர் என்பதை அரை கதவை பூட்டிக் கொண்டு, பூட்ட வேண்டிய கதவை நீ பூட்டுவாயானால் திறக்க வேண்டிய கதவை அவர் திறப்பார். நீ பூட்ட மறந்தாயானால் உனக்கு ஒரு கதவு திறந்தே இருக்கும். அது அடைப்படாது. அது நரகத்தின் கதவாயிருக்கும். அது பாவத்தின் கதவாயிருக்கும். அதை உன்னை கீழ் தள்ளுகிற கதவாயிருக்கும். அக்னி ஜுவாலையிலே நீ அமிழ்ந்து போகக்கூடிய கதவாயிருக்கும். உனக்கு அந்த கதவு அல்ல. தீர்மானமாய் டிசைட் பண்ணிக்கோ தேவ பிள்ளைய. உனக்கு மேல் வெண்பனி விழக்கூடிய கதவு, உன்மேல் பனித்துளிகள் விழக்கூடிய கதவு, உன்மேல் தேவ பிரசன்னத்தின் சத்தம் கேட்கக்கூடிய கதவுல நீ பிரவேசிக்க வேண்டும். அந்த கதவு உனக்கு திறக்கப்பட வேண்டும் என்றால் உன் அரை கதவை நீ பூட்ட வேண்டிய காரியம் உண்டாகட்டும். எந்த கதவுக்கு, இந்த உலகத்தின் கதவுகளுக்கு நாம் திறந்திருப்போமே ஆனால் நம் கண்ணு தான் அந்த கதவுங்க. எதை பார்க்கணும் எதை மூடணும்னு நம்ம கண்ணுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் பார்க்க கூடாதவைகளை பார்க்க நேரிடும் பொழுது அதை நான் கண்களை கொண்டு மூடுவேனே ஆனால் என் ஆவிக்குரிய கண்களினால் நான் தேவனை தரிசிப்பேன். நான் பார்க்க கூடாதவைகளை பார்ப்பதற்கு என் கண்களை திறப்பேனே ஆனால் என் தேவனை தரிசனத்தை நான் இழக்கிறவனா இருப்பேன். இனி நம் சரீரம் அப்படி இராதபடி பூட்டக்கூடிய கண்கள் பூட்டப்பட்டதாயிரும். அல்லேலூயா. பூட்டப்படக்கூடிய காரியத்துக்கு பூட்டப்பட்டதாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அங்க பாருங்க, ஆபிரகாமுடைய ஒரு விண்ணப்பம் அந்த இடத்துல 2 தேவ தூதர்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்?
ரெண்டாவது காரியம் ஜெபம் தான். நம்ம வெளிச்சம் ஒரு பக்கம் பார்த்தோம். ஜெபம் பண்ணும் பொழுது சிம்சோன் எடுத்துக்கலாம். கண்கள் திறந்த பலசாலியாக இருக்கும் பொழுது பாவத்தை நிமித்தம் தன்னை இழந்து கடைசி நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணினபடினால அவன் தூணை தடவி பார்க்க கிருபை கொடுத்ததுனால அந்த தூணை நிமித்தம் அநேகரை அவன் தூக்கி அடித்தான். அல்லேலூயா. அப்போ ஜெபம் முதல்ல வெளிச்சம் முக்கியம், ரெண்டாவது தேவ பிள்ளைக்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். கதவு திறக்கப்பட வேண்டும் என்றால் மிக மிக முக்கியமானது ஜெபம். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 1வது வசனம். காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அப்போ ஏரோது என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலரை துன்பப்படுத்துறார். யோவான் ஸ்நானகனை கொலையும் செஞ்சிடுறார். 3 வாசிங்க. அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அப்போ யோவானை கொலை செய்த ஏரோது பேதுருவையும் கொலை செய்வதற்கு என்ன பண்றாரு? சிலரை பிரியப்படுத்துறதுக்காக. அப்போ நல்லவர்களை கொலை செய்வதற்கு அவன் மனம் மாறுது. ஏரோது நல்லவர், அவர் நல்லவர். அவர் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக நன்மை சொன்னவரை கொலை செய்வதற்கு தன்னை முதலாவது ஒப்பு கொடுத்துட்டான். அப்போ அவனுடைய ஞானங்கிற கதவு, ஒரு ராஜாவுடைய கதவு அடைக்கப்பட்டாயிற்று. ஒரு ராஜாவாக இருக்கிறதுக்கு என்ன தேவை? முதல்ல ஞானம் தேவை. சலோமோன் ஐயா தேவனிடத்தை கேட்டது, இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானம் தாருங்க இயேசுவே கர்த்தாவே. அப்போ அந்த ஞானத்தை சொல்ல வழிநடத்த தகுதி இல்லாதவருடைய பேச்சை கேட்கும் பொழுது அந்த ஞானம் அவர்களிடத்திலிருந்து போயிடுது. அப்போ அங்கே அந்த ஸ்திரீயினுடைய பேச்சை கேட்கும் பொழுது அவன் ஞானத்தை இழகிறவனா இருக்கணும். அப்போ ஒரு தீர்க்கதரிசி மறிக்கக்கூடிய சூழல் அங்கே உண்டாகுது. அதோட அது நின்று போச்சா? அந்த இருள் நின்று போச்சா? இல்லை. அடுத்து வேற ஒருத்தரை சாகடிக்கிறதுக்கு போகுது. பேதுருவை பிடிக்க போகுது. அப்போ அங்கே நம்ம பார்க்கலாம் 4, 5, 6, 7 எல்லாமே பார்க்கலாம். அதில் அங்கே அந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது பேதுரு ஜெபம் பண்ணின பொழுது 8 வாசிங்க. தொடுத்துக்கொள். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். 10 காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவு உண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஒரு இரும்பு கதவு திறக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு நமக்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செபிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். எப்படி? பேதுருவுக்காக அங்கே வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க, நம்ம வாசிக்கக்கூடும் இல்லை? அப்போ அப்படி பண்ணும்பொழுது நமக்கான ஜெபம், நமக்காய் பிறர் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும்னா நமக்கு ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறதா இருக்கும். அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியங்க. ஜெபம் போன வாரம் அழுது ஜெபிச்சிங்களா? எல்லாம் எதுக்கும் அழுதிங்க? எங்கள் அம்மா எனக்கு சட்னி செஞ்சு தரல, எங்கள் அம்மா எனக்கு பீஸ் வாங்கி தரல. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா அடித்ததை நினச்சோன்னா அழுக வந்ததா யாருக்காவது?
வரும், அதெல்லாம் வரும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தேவனே நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக என்கிட்ட பேசலப்பா, அதுக்கு தான் அழுகணும். உங்கள் வார்த்தை எனக்கு தென்படலைப்பா, உங்கள் வார்த்தையே எனக்கு கிடைக்கலப்பா, அதுக்கு தான் அழணும். அல்லேலூயா. அங்கே பாருங்க, இரும்பு கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் அது கதவு திறக்கப்பட்டதா இருக்கு. நினைவே இல்லையா? சொப்பனம் கனவு காண்கிற மாதிரி போறாராம் பேதுரு. பாருங்க, அப்போ எப்படி அந்த இடத்துல தேவ வல்லமை உண்டாகிறது? ஜெபத்தினால. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சில வேளையில் இருளில் இருப்போமே ஆனால், கதவு மூடப்பட்டிருக்குமே ஆனால், ஜெபிக்க 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 நாம் வீதியிலே வருகிறவர்களா, வெளிச்சத்திலே வருகிறவர்களா இருக்கும். சிறைச்சாலை கதவுக்குள்ளாக இருள் இருக்கும், ஆனால் அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு வெளிச்சத்தில் வரும்போது நிலா வெளிச்சம் உண்டாகி இருக்கும்ல, அந்த வெளிச்சத்தில் நடப்போம். அதே போல் நம்ம ஜெபிக்க 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 நமக்குள்ளாக இருக்கிற இருள் எல்லாம் இயேசுவின் நாமத்தின் வெளியே போயிட்டு நமக்கு உண்டான ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். அப்போ ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே பார்க்குறோம், சொப்பனம் காண்கிறது போல 1 தாண்டியாச்சு, 2 தாண்டியாச்சு, 3 பெரிய கேட்டு திறக்குது. அப்பொழுதுதான் அவனுக்கு நினைவு வருது. அதில் கூட பாருங்க, அந்த சொப்பனத்தில் கூட பேதுரு கீழ்ப்படுகிறாருங்க. கீழ்ப்படியாமையில் இருக்கிற ஆண்டவர் இருக்கும்போது கீழ்ப்படியாத பேதுரு சொப்பனத்தில் கீழ்ப்படுகிறார். அப்போ கீழ்ப்படியக்கூடிய நிலையில நாம் இன்னைக்கு இருந்துட்டோம்னா, நமக்கான கதவு இரும்பு கதவாக இருந்தாலும் சரி, அதை திறக்க வைக்க வல்லமை தேவனிடத்துல, நஸ்ரனாகிய உயிர்த்தெழுந்த இயேசுவின் இடத்துல உண்டு. இன்னைக்கு அநேக வழியில காலங்காலமாக நம்ம சபைக்குள்ள இருக்கோம். வேதத்தை வாசிங்கன்னு சொல்றோம், யாரும் வாசிக்கிறது இல்லை. அன்பாருன்னு சொல்றோம், யாரும் அன்பா இல்லை. பிறர் அவதூறு பேசாதன்னு சொல்றோம், அவதூறு பேசாதவங்களாம் நம்ம இருக்கிறோம்னா இல்லை. எல்லாவற்றையும் செய்து எல்லாவற்றின் கதவுகளையும் பூட்டி கொண்டு நாம் உள்ளறையிலே இருக்கிறோம். ஆனால் இயேசுவே எனக்கு ஒரு விடிவெள்ளி வராதான்னு ஜெபிக்கிறோம். எப்படி? எனக்கு சாப்பாடு வேணும், கேஸை பற்ற வைக்கணும், தண்ணியை கொதிக்க வைக்கணும், அரிசியை ஊற வைக்கணும், அதுக்குள்ளே போடணும். நான் அரிசியை ஊற வச்சுட்டு தண்ணியை வச்சுட்டு அரிசியை போட்டுட்டு கேஸை பற்ற வைக்காமல் இருந்தால் எப்படி கொதிக்கும்? சரி, எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எப்படி இருக்கும்? இன்றைக்கி அநேக கிறிஸ்துவ நம்ம நிலைக்கு அப்படி தாங்க இருக்குது. மூடப்பட்ட கதவுகளுக்குள்ளாக கதவை பூட்டி கொண்டு எங்கே இருக்கிறோம்னா குழுன்னு உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். ஐயோ, இதை பண்ணலாம், இந்த ஜெபம் பண்ணலாம், என்னை சத்துரு அடிச்சிடுவான், இந்த ஜெபம் பண்ணால் எனக்கு போராட்டம் வந்துடும், இந்த ஜெபம் இவங்களுக்காக நான் ஏன் ஜெபம் பண்ணலாம், அவன் என்னை குத்திட்டு போயிட்டான், இந்த நிலையில் இருக்கும். இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்துடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்தால் பிரயோஜனமற்ற பாண்டமாய் போயிடுவோங்க. ஒரு நாள் வைக்கலாம் ஒரு காய்கறியை, 2 நாள் வைக்கலாம் ஒரு காய்கறியை, 10 நாள் கழித்து அந்த காய்கறி எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? பிரயோஜனமற்றதாய் போய்விடும். இன்றைக்கி நம்ம ஜீவியம் பிரயோஜனமற்றதாக இருக்குது. இயேசுவின் நாமத்தால் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. தேவ வார்த்தை தெளிவாய் இவர் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஃப்ரிட்ஜுக்குள்ள உலகத்துக்குள்ளாக அப்படியே குழுன்னு இருக்காத. 1 நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், 3ஆவது நாள் அழுகி போய் விடுவாய். நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விடும். பிரயோஜனமற்ற பாத்திரமாய், சாரமற்ற உப்பாய் இருப்போமே, ஆனால் கதவு பூட்டப்பட்டிருக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்களா என்னவா இருக்கிறோம்? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும். ஆமென். பவுலும் சீலாவும் ஜெபிச்சாங்க. இந்த வாட்டி கதவுலாம் திறந்துதா? இல்லை, அஸ்திவாரமே ஆடிடுச்சு. அப்ப அந்த துரைத்தனத்தின் அஸ்திபாரத்தை நீ அசைப்பதற்கு உன் ஜெபத்தின் வல்லமையை நீ பயன்படுத்துவாயானால், தூதர்கள் உன்னோடு சேர்ந்து பட்டயத்தை எடுத்து துரைத்தனங்கள் எல்லாவற்றும் அந்தகார காரியத்தை அசைத்து பாதாளத்திலே போடக்கூடிய வல்லமை உங்களுக்கு எனக்கும் உண்டுங்க. அதுக்கு 2 தான், வெளிச்சம், ஜெபம், அவ்வளவுதான். இருளிலே போகிற பிள்ளைகளாய் இராதபடிக்கு. எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ஜெபிக்கிற பிள்ளையாவோ வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளையாவோ மாறிட்டோன்னா டீஃபால்ட்டாகவே நீதிமானாய் பார்க்கப்படுவோங்க. அவர் நிமித்தம் நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டோம்.
அப்போ நம்மளுடைய பாதை எப்பொழுதும் வெளிச்சத்தில் இருக்கும். யாருக்கெல்லாம் வெளிச்சத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு எந்திரிக்க முடியுமா? எந்திரிச்சு ஒப்பு கொடுக்க முடியுமா? வாழ்க்கையா இந்நாள் வரைக்கும் நான் வாழ்ந்தது, இந்நாள் வரைக்கும் நம்ம மனக்கண் எப்போ திறக்கோன்னா, நமக்கு போராட்டம் வேதனை வரும்போது ஐயோ நான் பாவின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அப்படி இல்லாதபடிக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட ஒப்பு கொடுக்க முடியுமா? நம்மை ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. நாம் திறக்கப்பட்ட கதவுகள், மூடப்பட்ட ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுவதாக. திறக்கப்பட்ட பாவத்தின் கதவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மூடப்படுவதாக. எத்துணை பாவங்களுக்கு நம் கதவுகள் திறந்திருக்குமே ஆனால் அத்துணை பாவங்களும் அத்துணை மனிதர்களும் அத்துணை துன்பங்களும் இன்று நம்மை விட்டு விலகி போகும்படியாய் அந்த கதவுகளை அவர் பூட்ட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் பூட்டினரை திறப்பவன் யார்? கர்த்தர் திறப்பதை பூட்டினவன் யார்? பூட்ட முடியும், யாரால முடியும்? ஒருத்தராலே முடியாது. இதோ இயேசுனுடைய கரம் உனக்காக திறக்கப்பட்டதா இருக்கிறபடியினால நீ இழந்த ஆசீர்வாதத்தின் கதவுகளை அவர் திறக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உனக்கு எந்த கதவு பூட்டப்பட வேண்டுமோ அந்த கதவுலே நீ நிற்பாயேயானால் அதில் இருந்து உன்னை சிறைபிடிக்கப்பட்ட உன்னை தூதர்களை கொண்டு உன்னை வெளியே அழைத்து வருவதை நீ உணர வேண்டும்படியாய் தேவ பிரசன்னத்தை நீ பெற்றுக்கொள் மகளே. தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள் மகளே. நீ தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு நீ எந்த கதவிலே பூட்டப்பட்டு இருக்கிறாயோ அந்த கதவிலே உன்னை விடுவித்து உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இந்த நாளிலே உனக்காக வந்திருக்கிறபடியினால நீ ஒப்புக்கொடு. எத்துணை காரியத்திலே நீ கதவுகளை திறந்து வைத்திருந்தாலும் நீ இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்பாயானால் இந்த ஒரு நொடி பொழுது உன்னை சுத்திகரித்து உன்னை அந்த கதவுகளில் இருந்து மீட்டெடுத்து அந்த கதவை பூட்டி அதன் அஸ்திபாரத்தை அழித்து உனக்குண்டான ஆசீர்வாத கதவுலே அவர் அழைத்து செல்ல வல்லமையுள்ள கரம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறபடியினால இருதயத்தின் ஆழத்திலிருந்து இது தேவ சத்தமாய் ஏற்றுக்கொண்டு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இருள் சூழ்ந்த லோகத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து வெளிச்சத்திலே அவர் உன்னை அமர வைத்து அழகு பார்க்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அடைக்கப்படக்கூடிய கதவுகள் திறந்திருக்குமே ஆனால் கர்த்தர் பூட்டுவீராக. இனி ஒரு மனிதனுக்கும் அந்த கதவை திறப்பதற்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு பூட்டப்பட்ட கதவை, நீர் பூட்டின கதவை நாங்கள் திறப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எங்கள் பாவ கதவுகள், கோப கதவுகள், அக்கிரம கதவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில வராத ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கதவுகள், பாவ கதவுகள் மூடப்படும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்பட வானம் திறக்கட்டும், தெய்வம் பேசட்டும் ஆண்டவரே. எங்கள் கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 Alleluia, Alleluia, Alleluia. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இதோ முதலாம் திறவுகோல். உன் கதவு திறக்கப்பட இந்த நாமத்தை சொல்வாயாக. உன் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்பட இந்த நாமத்தை சொல்வாயாக. உன் பாவக்கதவு மூடப்பட இந்த நாமத்தை சொல்வாயாக. இதோ இயேசுவின் நாமத்தினால் என் பாவக்கதவு மூடப்படுவதாக. அவைகளின் சாவியின் திறவுகோலின் நாமம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உன் பாவ கதவு மூடுவதற்கு ஒரு திறவுகோல் உன்னிடத்துல உண்டு. தேவ பிள்ளையே, நீ சொல்வாயாக,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். திறந்த பாவ கதவு உன் மனக்கண்களுக்கு முன்பாக இதோ 2 கரங்களை கொண்டு கதவு பூட்டப்படுகிறபடியினால், அந்த கதவின் திறவுகோல் எதினால் பூட்டப்படுகிறது என்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கதவு பூட்டி ஆயிற்று. இனி அந்த திறவுகோலின் சாவி அவரிடத்துல உண்டு, உன்னிடத்துல உண்டு. அது திறக்க கூடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால், நீர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அந்த 4 மிருக ஜீவன்கள் 24 மணி நேரம் உச்சரித்தது போல உன் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நீ உச்சரிப்பாயாக. ஒரு அதரபோ ஷிஹாக்கலதுரோரி அந்தரபோ ரிமேலா துரஹல்லந்தரபோ ஷிஹந்தரி அந்தரபோரி அந்தரபோ. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உன் பாவ கதவு மூடப்பட வேண்டும் என்று நீ பிரயாசப்படுகிறாயா? நீ விரும்புகிறாயா? உன் கதவு மூடப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நீ விரும்புகிறாய் என்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவைகள் மூடப்பட்டாயிற்று. ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் ஏதேன் தோட்டம் மூடப்பட்டது. இன்றும் ஒருவனாலும் அதை காண முடியவில்லை. அதே போல நீ செய்த பாவத்தின் நிமித்தம் இதோ தேவ கிருபையால் அந்த கதவுகள் மூடப்பட்டாயிற்று. நீ விசுவாசிப்பாயானால் இனி ஒரு நாளும் அந்த பாவத்துக்குள்ளாக கர்த்தர் உன்னை நடக்காதபடிக்கு வேதத்தின் வெளிச்சத்தோடு, மகத்துவராஜன் கொடுத்த வார்த்தையோடு, மகத்துவராஜன் கொடுத்த ஜெபபலத்தோடு நீ உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. எம்மட்டும் குந்தி குந்தி நடந்து கொண்டிருப்பாய். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ நடவாதபடிக்கு அனல் உள்ளவளாய் உன்னை ஒப்பு கொடுப்பாய். ஆனால் உன் கதவு திறக்கப்படும், உன் கதவு திறக்கப்படும், உன் கதவு திறக்கப்படும். அந்த திறப்பின் நாமம் யெகோவா ஈரே. அந்த திறப்பின் நாமம் யெகோவா ஈரே. அந்த திறப்பின் நாமம் யெகோவா ஈரே. உன் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை திறக்கக்கூடிய திறவுகோல் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஒரு அந்தரபோ ஷிஹல்லந்தரபோ யெகோவா ஈரே. அந்த நாமம் யெகோவா ஈரே. அந்த ஈரேவை ஜாயிராவை நீ கூப்பிடும் பொழுது ஒரு நாமம், அவர் நாமம், அவர் நாமம் முன்னில் மகிமை அடையும் படையாய், அவர் நாமம் முன்னில் மகிமை அடையும் படையாய் அந்த கதவு திறக்கப்படும். இனி உன் அப்பம் குறைவுபட போவதில்லை. உன் எண்ணெய் களஞ்சியம் குறைவுபட போவதில்லை. உன் ஆசீர்வாதம் குறைவுபட போவதில்லை. உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயானால் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று நீ சொல்லக்கூடுமானால் அவர் நிச்சயம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றுதலுக்குரியவரை, போற்றுதலுக்குரியவரை போற்றுதலுக்குரிய நேரத்தில் போற்ற தவறினால் பாவம் உண்டாகும். அவைகளிலிருந்து விடுபட அவரை போற்றிக்கொண்டே இருப்போமே ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம் ஜீவன் மாறும். கர்த்தர் இந்த நாளிலே மேலானவைகளை, மேலான காரியங்களை செய்ய அவர் பிரியப்படுகிறபடியினாலே, அவர் யெகோவா ஈரேவா இருக்கிறபடியினாலே, அவர் எல் ஷடாயா இருக்கிறபடியினாலே, அவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறபடியினாலே எல்லா விதத்திலும் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆராதிப்பது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அடைக்கப்பட்ட கதவுகள், பாவ கதவுகள் அடைக்கப்பட்டாயிற்று. அடைக்கப்பட்ட ஆசீர்வாத கதவுகள் திறப்பதற்கு கர்த்தர் யெகோவா ஈரே, ஜெகோவா சாயிரா
அந்த திறவுகோலை கொடுத்தபடியினால இந்த வேதத்தின் திறவுகோலை நீ கைகளிலே ஏந்துவாயானால், இந்த வேதத்தை உன் கைகளிலே மார்களிலே நீ ஏந்துவாயானால், உனக்குண்டான ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். உன் மனக்கண் திறக்கப்படும். உன் உலகக்கண் திறக்கப்படும். எது நன்மை தீமை என்று அறியத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் உனக்கு தந்தருள்வாராக. ஞான குறைவின்மையே நமக்கு பாவத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. வேதத்தின் ஞானம் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உதிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நீ இழந்த ஞானத்தை, இழந்த ஸ்தானத்தை, இழந்த மேன்மையை, உன்னிடத்திலிருந்து பறித்த எல்லாவற்றையும் கர்த்தர் கரத்தை கொண்டு மீட்டெடுத்து உனக்கு கொடுத்தவராய் இருக்கிறார். இழந்த ஆசீர்வாதத்தை, இழந்த சந்தோஷத்தை, இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சுகமுகத்தோடு, சுக செய்தியோடு, துக்க முகத்தோடு அல்ல, மகிழ்ச்சியான முகத்தோடு நீ கடந்து செல்வாய். இனி 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 ஜெகோவா ஜைராவை நீ கூப்பிடுவாயானால், யெகோவா ஈரேவை நீ கூப்பிடுவாயானால், உனக்குண்டான ஆசீர்வாத கதவுகள் மூடப்படாது, மூடப்படாது, மூடப்படாது. கர்த்தர் நாமம் என்றும் உன்னிலும் என்னிலும் ஓங்கி படர நம்மை ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர் நம்மை காத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை காத்து, வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளை காத்து, அடைக்கக்கூடிய கதவுகள் அடைக்கப்பட்டாயிற்று, இனி அவைகள் திறக்கப்படாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வாத கதவுகளை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறீங்க, இனி அவைகள் பூட்டப்படாதபடிக்கு ஜெகோவா ஜைரா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.